Hi friends, இப்போ நம்ம 10 days 10 bracelet டிசைனில் செகண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு 0.8 எலாஸ்டிக் எடுத்துட்டேன். இப்போ 16 கிராக்கிள் பீடும் ஒரு பிங்க் பீடும் எடுத்திருக்கேன். இப்போ ஹெட் பின் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ ரிங் ஸ்டோன் 4 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எலாஸ்டிக்கில் 4 கிராக்கிள் பீடும் ஒரு ரிங் ஸ்டோனும் கோர்க்க போகிறோம். இப்போது இதே மாதிரி 4 கிராக்கிள் பீடு ஒரு ரிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி எல்லா பீடும் கோர்த்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி கோர்த்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்னல அதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த கார்னரில் கொஞ்சமாக எலாஸ்டிக் விட்டுட்டு நாட் போட்டுக்கணும். நம்ம எப்பயும் நார்மலாக போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபிங்கரை உள்ளே வச்சு இப்போ முன்ன போட்ட மாதிரியே ஒரு நாட் போட்டுட்டு இப்போ அந்த எலாஸ்டிக்கை நம்ம உடனே எடுக்கக்கூடாது. அதே ஒரு 2 டைம் நம்ம திருப்பி உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ நமக்கு இது மாதிரி கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட நாட்டோட இதை ஜாயின் பண்ணணும். இப்போ நல்லா டைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த எலாஸ்டிக் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பீட்குள்ளே விட்டு நான் இழுத்துக்கிறேன். இப்போ எலாஸ்டிக் விசிபிள் ஆகாது. இப்போ ஹெட் பின் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஹெட் பின்னில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிங்க் பீடு, அதை நான் உள்ளே போட்டுட்டு இப்போ கட்டிங் பிளேடு வச்சு அந்த ஹெட் பின்னை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வளைச்சி விட்டுக்கிறேன். வளைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பிரேஸ்லெட், அதை நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் இழுத்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் தெரியும். அதில் மாட்டி நம்ம திருப்பியும் கட்டிங் பிளேடை வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ்க்குரிய வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.